ஏம்மா பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் பிள்ளைகள் வந்து பெரிய பெரிய டிஃபன் பாக்ஸ் சோறு கொண்டு போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளையா இருக்கும்போது பெரிய டிஃபன் பாக்ஸில் சோறு கொண்டு போச்சு. இப்போ பிள்ளைகள் வளர்ந்து போச்சு, டிஃபன் பாக்ஸ் சுருங்கி போச்சு. இப்போ அந்த டிஃபன் பாக்ஸ் என்ன செய்ய, இந்த மாதிரி அப்பளம் போட்டு வைக்கிறது தான் உதவுது. இவ்வளோ பெரிய டிஃபன் பாக்ஸ் சாப்பிட்ட பிள்ளைகள் தான் இப்போ 2 வாய் தான் எடுத்துகிட்டு போகுது. இன்னும் இதெல்லாம் பத்தாது, உடம்புக்கு சத்து சேராது அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டேக்குவ. அவ்வளோதான் சாப்பிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து அரிசி காய வச்சேன்னா, இந்த முன்னெல்லாம் எங்கள் அம்மா பிடைச்சி தான் அந்த குப்பையெல்லாம் எடுப்பேன், அரிசியில் இந்த குப்பையெல்லாம். எனக்கு வந்து எங்கள் அம்மிட்ட வந்து நான் பிடைக்க கற்றுக்கல பற்றியில். அதனால் என்ன பண்ணேன், இந்த ஒவ்வொரு ரேஷன் கடையில் வாங்குற அரிசியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் தூசி எடுப்பேன். இது 1 கிலோ அரிசியை தூசி எடுக்கிறதுக்கு எனக்கு 1 மணி நேரம் ஆகும். இது 3 கிலோ அரிசியை எடுக்கிறதுக்கு 3 மணி நேரமாக உட்காந்து தூசியெல்லாம் எடுத்து கழுவி மேலே போய் காய வச்சேன். சரி காஞ்சிருக்குன்னு போய் எடுக்க போனால் அடிக்க காற்றுல எல்லா தூசியும் திருப்பி அரிசியில் தான் இருக்குது. என்ன செய்ய, இது வாங்குத்தமா ஏன் குத்தமாங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஆடி மாதம் தான் காற்றடிக்கும்பாவை, இப்போ இந்த மாதமே காற்றடிச்சு தொலையுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த தூசியை எப்படியோ உட்காந்து எடுத்து அதுக்கப்புறம் தான் போய் அரைச்சிட்டு வந்தேன். எத்தனை வேலை பற்றிலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரசப்பொடியில் நமக்கு வேலைக்கே ஆக மாட்டேங்குது. இது இருந்தால் டக்குன்னு ரசம் வைக்க மாதிரி இருக்குது. எனக்கு குழம்பு வைக்கிறோட ரசம் வைக்க தான் பெரிய வேலையாக தெரியுது, எல்லாத்தையும் அரைச்சி வைக்கிறது. அதனால இந்த ரசப்பொடி வச்சுட்டா எனக்கு ஈஸியாக தெரியுது. அதில் தவிர்த்து பார்த்தீங்கன்னா ரசப்பொடி அரைக்கும்போது நான் எப்படியும் இந்த கொஞ்சோண்டு காணம் போட்டுருவேன். முன்னே எங்கள் அம்மா காண ரசம் தனியாக ஒரு வாட்டி வைப்பாவை, பருப்பு ரசம்னு ஒரு வாட்டி வைப்பாவளா. நான் என்ன பண்ணுவேன், பருப்பு காணம் எல்லாத்தையும் ஒன்றா தூக்கி போட்டு ஒரே ரசம் வச்சோம். நம்ம ரசம் வச்சாலே அது கலப்பட ரசம் தான், ஆனால் உண்மையிலே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் எனக்கு ரசப்பொடி இல்லைன்னா வேலைக்காவது. நேற்று வறுத்து வச்சது இன்றைக்கி தான் அரைச்சி டப்பாலே சேர்ந்துருக்கு. மொத்தம் 1/2 கிலோ இருக்குமா, 1/2 கிலோ டப்பா கரெக்டாக இருந்துச்சு பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் நைட்டு சாப்பாடு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர்களுக்கு 2 தோசை சுட்டு வச்சுட்டு நான் கொஞ்சம் சோறு கிடந்தது. எனக்கு சோறு சாம்பார் துவையலுக்கு நல்லா தெரிஞ்சுது, அதனால் சோத்தை சாப்பிட்ருக்கு. பிள்ளைகளுக்கு பார்த்தினா ஹார்லிக்ஸை தான் ஆற்றி கொடுத்துருக்கேன். இந்த இது பாலை குடிக்க மாட்டேக்கு. நமக்கே நான் வாங்குறதே பார்த்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு தான் பால் வாங்குவேன். ஏன்னா இங்கே காப்பி யாரும் குடிக்க போகிறதில்ல. அதனால் நான் மட்டும் தான் காப்பி குடிப்பேன். அதனால் பிள்ளைகளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் குடிங்க அப்படின்னா பாலே பிடிக்க மாட்டேக்கு அப்படின்ட்டு அவ்வளோ அவனே சரின்ட்டு இந்த நான் சொன்னேன் ஹார்லிக்ஸை வாங்கி வச்சுருக்கேன். இதில் என்ன சத்து இருக்குன்னு எனக்கு தெரியலை. இருந்தாலும் அந்த வாசனை கொஞ்சம் குடிச்சிக்கிட்டு நான் ரொம்பலாம் கொடுக்க மாட்டேன். தண்ணி குறையா ஊற்றி 1/2 கிளாஸ் தான். ஏன்னா இது திகட்டும். ஒரு கிளாஸுக்கு நிறையா இந்த விளம்பரத்தில் வர மாதிரி பெரிய கப்புக்கு 1 கப்பு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், வாந்தி எடுத்துடுவாங்க. அந்த மாதிரி திகட்டும். அதனால் ஒரு கிளாஸில் மொத்தமாக போட்டு 2த்துக்கு 1/2 கிளாஸ் கொடுத்தோம்னா ஏதோ எனக்கு திருப்திக்கு கொஞ்சம் பால் கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்மளை பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்புலாம் வாங்கி கொடுக்க முடியாது. அதனால் இந்த பாலில் வந்து சத்து கொஞ்சம் சேரும் அப்படின்னு நான் நம்புதேன். எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலை, கடவுளுக்கு தான் சித்தம்.